ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அவல் இனிப்பு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப்பு சிவப்பு அவல் வந்து நான் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்கோ அந்த அவலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த அவலை வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துட்டு மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இந்த அவலை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த அவலை எடுத்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து அவல் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த அவலை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாங்க. அவளெல்லாம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நம்ம இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது இது கூட நம்ம வெல்லம் வந்து சேர்க்க போகிறோம். வெல்லத்தை வந்து கரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்காங்க, அதாவது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப்பு அவலுக்கு 1 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் வந்து நல்லா கரைச்சி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு ஓட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம இதை வடித்து இந்த வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை இன்னொரு வாட்டி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் சேர்க்கறதுனால நல்லா பணியாரம் வந்து டேஸ்ட்டாகவும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லையனாலும் பரவாயில்லை. வாழைப்பழம் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்துன்னு வந்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் பல்லாக கட் பண்ணி நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அதுவும் அப்படியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கூடவே சமையல் சோடாவும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனடியாக சுடும்போது நல்லா உப்பி வரும் அப்பம் வந்து பணியாரம் வந்து. இப்போ தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால தண்ணி ஊற்றி மாவை வந்து கரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் சோடா போடாமல் நான் அப்படியே செய்யணுன்னாலும் நீங்கள் வந்து ஆஃப் டே வந்து மாவை நல்லா புளிக்க வச்சு செஞ்சாதாங்க பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா உப்பியும் வரும். நான் வந்து உடனடியாக செய்கிறதுனால சமையல் சோடா சேர்த்துருக்கேன். இப்போது பணியார சட்டி சூடானதும் நெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம மாவை வந்து ஊற்றிக்கலாம். எல்லா குழிகள்லையும் ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை வந்து நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேங்க. சிம்லேயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்டிக்கோ வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைம் எடுக்குங்க வேக. நீங்கள் டைம் எடுத்து நிதானமாக தான் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கிறது எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. நான் வந்து சிம்லேயே தான் வச்சு வேக வச்சேன். எனக்கு ஒரு பேட்ச் எடுக்கவே பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. நல்லா பொறுமையாக தான் வெந்து வரும். அப்போ தான் வந்து உள்ளாரெல்லாம் நல்லா மாவு வந்து வெந்து சூப்பராக வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நான் எல்லாமே வேக வச்சு எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பரான அவல் பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன். மேலே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.